செய்யும்படி, தேவனே செய்யும்படி. ஏன்னா மனிதன் பாவத்தில் விழுந்த பின்பு அந்த பாவத்துக்கு பிரயாசித்தம் செய்யும்படி அவனே சில முயற்சிகளை செய்கிறான், அவனே சில திட்டங்களை ஏறெடுக்கிறான், அவனே தன்னுடைய சுய பலத்தினாலே பாவ நிவர்த்தி கிடைக்கும்படி பல பிரயாசித்தம் செய்கிறான். இன்னைக்கும் அநேக ஜனங்கள் பாவ நிவர்த்தி செய்யும்படி என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உண்மையா இல்லையா? இதை செஞ்சா, இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனா நம்ம பாவம் நிவர்த்தி செய்யப்படுமா? இந்த மலையில போய் நின்னா நம்ம பாவம் நிவர்த்தி செய்யப்படுமா? அல்லது ஆடுகளை பலி செலுத்தினால் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுமா? ஏன்னா தங்களுடைய பாவங்கள், தோஷங்கள், தங்களுக்கு மேல் இருக்கிற சாபங்கள், முன்னோர்கள் தங்களுக்கு வைத்து விட்டு போனதான சாபங்கள் மாறும்படி இன்றைக்கு பலவிதமான துஷ்டத்தனமான பலிகளை செலுத்துகிறார்கள் மனிதர்கள். அது அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கும் இருக்கிறது தான் மிகப்பெரிய பாவம். அதை எத்தனை பேர் இந்த பிறந்த கிறிஸ்துமஸ் பிறப்பின் நாட்களிலே போக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சிலருக்கு மொட்டையை அடிச்சிட்டோம்னா, முடிய கொடுத்துட்டோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டோம். ஏன்னா சாமிக்கு முடிய கடனா கொடுத்துட்டேன் அப்படின்னு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி பலவிதமான பாவ பலிகளை, பிராயச்சித்தங்களை மனிதன் செய்ய ஒரு உபாயம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அப்படி பார்த்தா டெய்லி ஒரு மனுஷன் பாவம் செய்யறான், அவன் டெய்லி ஒரு ஆட்டு அடிக்கணும், அவன் வீட்டுல உலக ஊர்லயே ஆடு இருக்காது. அதனால ஆட்டின் ரத்தம், கோழியின் ரத்தம், புறாக்களின் ரத்தம், பட்சிகளின் ரத்தம், மிருகங்களின் ரத்தம் மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது.